ஹலோ எவ்ரிவன், ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் வித் கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் இந்த ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அதாவது இப்போ இந்த 3 காம்பவுண்டும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டை வந்து பாஸ் பண்ணும் பொழுது அங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இப்போ எடுத்த உடனே நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் எது மோர் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ இங்கே 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மோஸ்ட் ரெலவெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சி இருக்குது பார்த்தீங்களா? சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த பக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அல்கீன் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அல்கீன் இருக்குது. மோரர்லெஸ் பார்க்க சிமிலராக தெரியுது. ஓகேங்களா? அதாவது இதுக்கு இப்போ நம்பரிங் கொடுங்களேன். அல்கீன் அப்படிங்கும்போது நமக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கார்பனில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து இந்த குரூப்புக்கு தான் வரும். ஸோ இது வந்து பெரிய குரூப். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி வரும். இருக்கிறதுல ஹைட்ரஜனுக்கு வந்து இந்த கார்பனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு தான் லெஸ் ப்ரையாரிட்டி. ஸோ இதுக்கு 2 ஹை ப்ரையாரிட்டி வந்து இந்த மெத்தில் குரூப்புக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல பி இருக்குல்ல, இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வரும். இந்த ஹைட்ரஜனுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி இந்த கார்பனில் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இந்த குரூப்புக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்களேன். இந்த மாதிரி சேம் ப்ரையாரிட்டி குரூப் வந்து ஒரே சைடில் இருந்துச்சு. இப்போது இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். இசட் ஃபார்மில் இருக்குது. அதாவது இந்த ரெண்டுமே, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குரூப் வந்து சேம் சைடில் இருக்குது. இது வந்து இசட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3க்கு வந்து தேர்ட் கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஒன்றும் இல்லை, இங்கே சிஸ் ஃபார்மில் இருக்குது, இசட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது, அங்கே கான்ஃபிகரேஷனில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? சேம் ப்ரையாரிட்டி குரூப் வந்து சேம் சைடு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குரூப் வந்து சேம் சைடில் இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குரூப் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குரூப் சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதை இசட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குரூப் ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு லைட் பாஸ் பண்ணுறாங்க. என்ன இருக்குது? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இலேருந்து இசட் கான்ஃபிகரேஷனுக்கு மாறி இருக்குது. ஸோ தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ நமக்கு கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் தேர்டுக்கு பி எதில் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏலையும் பிலையும் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து நமக்கு சிஎஸ்ஐஆரில் கேட்ட கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாரிஷ் டைப் 1, டைப் 2, அதுக்கப்புறம் பார்டன் ரியாக்ஷன், பேட்டனோபுச்சி, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மாற்றி மாற்றி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாரிஷ் டைப் 1 அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நாரிஷ் டைப் 1 அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து there must be alpha cleavage. ஓகேங்களா? நாரிஷ் டைப் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா காமா ஆல்ஃபா பீட்டா காமா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நாரிஷ் டைப் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல இந்த காம்பவுண்டை நம்ம எழுதிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாரிஷ் டைப் 2க்கான எக்ஸாம்பிளில் வரும். அதாவது என்ன எடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரியாக்டன்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காண்டி நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நம்பரிங் கொடுங்களேன். 1,
2 3 4 5 6 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பன், இது வந்து காமா, அதாவது 4th கார்பன் வந்து காமா. ஓகேங்களா? அது போக நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு எத்தில் குரூப் இருக்குது. ஸோ அதை நான் இப்படி வரைஞ்சிட்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்குது இந்த காமா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து என்னாகும், ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் நாரிஸ் டைப் 2 அப்படிங்கிறதுல நடக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக பாஸ் பண்ணுறோம். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆக்சிஜனில் இருக்கிற இந்த பை பாண்ட் வந்து பிரேக் ஆகி ரேடிக்கலை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னாகும் அப்படின்னா, இந்த காமா ஹைட்ரஜனில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோலிட்டிக்காக க்ளீவேஜ் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் மேலே ஒரு ரேடிக்கலும் இந்த கார்பன் மேலே இன்னொரு ரேடிக்கலும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கலை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு OH மாறிடும். மாறிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குது, இந்த ரேடிக்கல் ஆக்சிஜன் மேலே இருக்குல்ல, இந்த ரேடிக்கலும் இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கலும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி OH மாறிடும். அப்போ இங்கே ரிமைனிங் ஒரு ரேடிக்கல் இருக்குமா, இந்த ரேடிக்கல் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காமாவில் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கல் இருக்கும். இங்கே எத்தில் குரூப் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரேடிக்கலும் கம்பைன் ஆகி நமக்கு 4 மெம்பர் ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும், இதுதான், இது ரெண்டு பாண்ட் ரெண்டும் கனெக்ட் ஆகுது. ஓகே, இது ரெண்டும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 4 மெம்பர் ரிங் வந்துடும். இந்த இடத்துல வந்து OH குரூப் இருக்குது, ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இந்த இடத்துல எத்தில் குரூப் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். அதாவது நாரிஸ் டைப் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமாவில் இருக்கிற ஹைட்ரஜன் 4th பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த குரூப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்பனைல் இருக்கிற ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கலும் கம்பைன் ஆகி OH ஃபார்ம் ஆகிடுது. ரிமைனிங் இருக்கிற இந்த ரேடிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? இது வந்து நாரிஸ் டைப் 2 ரியாக்ஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். இதில் நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு ஈல வந்து பாருங்களேன், ஈல வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஈல இருக்குது, நமக்கு கிடைச்ச இந்த ப்ராடக்ட் வந்து ஈல இருக்குது. அதாவது இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைச்ச இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது, ஈல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இதிலிருந்தே தெரிஞ்சிருது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் இந்த செகண்டுக்கு ஏ அப்படிங்கிறது வந்து எப்படி வந்துச்சு, செகண்டுக்கு ஏ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாரிஸ் டைப் 1க்கான ரியாக்ஷன். ஓகேங்களா? நாரிஸ் டைப் 1. ஓகே, இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேங்களா? நாரிஸ் டைப் 1 அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், ஆல்ஃபா க்ளீவேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனை ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோமா. ஸோ இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ எந்த இடத்துல க்ளீவ் ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா க்ளீவேஜ் நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வேலை இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஆப்ஷன், இது பி ஆப்ஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு க்ளீவேஜ் ஆச்சு, ஆல்ஃபா க்ளீவேஜ் நடத்தால் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் இந்த ஒரு ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும். அதாவது 2 ரேடிக்கல் சேர்ந்தது தானே நமக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போது 2 பாசிபிலிட்டி, இப்போ ஏல நடக்குமா பியில் நடக்குமா அப்படின்னு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரேடிக்கல். ஓகேங்களா? இது அதாவது ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது டெர்ஷரி ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி ரேடிக்கல், செகண்டரி ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி ரேடிக்கல். ஓகேங்களா? இது நம்ம கார்போகேட்டையான் மாதிரியே தான் ரேடிக்கலுக்கும் ஸ்டெபிலிட்டி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஏல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக என்ன ஆயிருக்கும், ஆக்சுவலாக இது க்ளீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி கிடைக்கும்,
இந்த மாதிரி தான் இருக்கும். இது க்ளீவ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல தான் ரேடிக்கல் இருக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தமா? ஓகே, அப்போ இந்த கார்பன் டைரெக்டாக எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. டைரெக்டாக எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? 2 கார்பன். ஸோ இது வந்து செகண்டரி ரேடிக்கல். ஓகேங்களா? இதே வந்து இந்த இடத்துல நமக்கு க்ளீவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பி மாதிரி க்ளீவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ரேடிக்கல் இப்படி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ளீவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த கார்பனுக்கு மேலே ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிரும். இந்த ரேடிக்கல் வந்து டைரெக்டாக ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு, 2 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ப்ரைமரி ரேடிக்கல். அப்போ பி நடக்குமா ஏ நடக்குமா அப்படின்னா ஏ தான் நடக்கும். ஏன் அப்படின்னா ஏல இருக்கிறது செகண்டரி ரேடிக்கல், அதே மாதிரி பியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி ரேடிக்கல். ஸோ செகண்டரி ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு க்ளீவேஜ் நடக்கும். ஓகேங்களா? இப்போ க்ளீவேஜ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இப்போ லைட்டை பாஸ் பண்ணுறோம், ஆல்ஃபா க்ளீவேஜ் நடந்துடுச்சு. நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது நமக்கு கன்வீனியன்ட்டுக்காட்டி நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ சி டபுள் பாண்டோ இந்த இடம் தான் க்ளீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? க்ளீவ் ஆகிட்டு என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ரேடிக்கல். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ஃபா பொசிஷனாக பீட்டாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஹைட்ரஜனை வந்து இந்த கார்பனைல் குரூப்பில் இருக்கிற ரேடிக்கல் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ இது வந்து என்ன ஆகும்? ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜனுக்கு மேலே ஒரு ரேடிக்கல், கார்பனுக்கு மேலே ஒரு ரேடிக்கல். இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கலும் கார்பனைடில் இருக்கிற இந்த ரேடிக்கலும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஹெச் பாண்ட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஒரு ரேடிக்கல் இருக்கா? இந்த இடத்துல ஒரு ரேடிக்கல் இருக்குது. இந்த கார்பனில் ரிமைனிங் ஒரு ரேடிக்கல் இருக்கும்ல, இந்த கார்பனில் இருக்க இந்த ரேடிக்கலும் சேர்ந்து ஒரு பை பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கும். எப்படின்னா இப்போ நம்பரிங் கொடுங்களேன். 1 2 3 4 5 6 7 5 and 6ல் ஒரு அன்சாச்சுரேட்டட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கே ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது இந்த இடத்துல தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7. 5க்கும் 6க்கு இடையில வந்து ஒரு பை பாண்ட் இந்த இடத்துல இருக்கா? 5க்கும் 6க்கு இடையில் ஒரு பை பாண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து 5க்கும் 6க்கு இடையில் பை பாண்டு. அங்கே ஆல்டிஹைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப், இங்கேயே ஆல்டிஹைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது வந்து நாரிஷ் டைப் 1ல் நடந்திருக்கு. ஓகே, நாரிஷ் டைப் 1. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாரிஷ் டைப் 2. ஓகே, உங்களுக்கு நாரிஷ் டைப் 1 டைப் 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இன்னொருக்கா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.